ஒரு மாத்திரை எக்ஸ்பைரி ஆச்சுன்னா நம்ம தூக்கி போடுறோம்ல. ஆனா ஒரு மனுஷனோட வாரிசை உருவாக்குற தகுதிக்கும் ஒரு எக்ஸ்பைரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னும் செட்டில் ஆகல, இன்னும் பெரிய அந்தஸ்து வரலைன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் உங்க கல்யாணத்தை தள்ளி போடுறீங்களே, அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்க உடம்போட பயாலஜிக்கல் கிளாக்கை நிறுத்தி வைக்குமா? இன்னைக்கு பொண்ணு வீட்ல ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு, பையன் வீட்ல ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஸ்டேட்டஸை தான் பார்க்குறாங்க. வயசு கூட கூட ஒரு பெண்ணோட கரு முட்டைகளோட எண்ணிக்கையும் அதோட குவாலிட்டியும் ரொம்ப வேகமா குறைய ஆரம்பிக்குது. இது பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்கும் தான். வயசு ஏற ஏற விந்தணுடைய எண்ணிக்கையும் அதோட தரமும் குறையுதுன்னு சயின்ஸ் சொல்லுது. நாளைக்கு டாக்டர் கிட்ட போகும்போது உங்க முட்டை குவாலிட்டி இல்ல, வேற ஒரு டோனார் கிட்ட இருந்து வாங்கி வைக்கணும்னு சொல்லும் பொழுது உங்க ஸ்டேட்டஸ் அங்க 0 ஆயிரும். தங்கம், வீடு எல்லாமே ஒரு ஸ்டேட்டஸ் தாங்க. ஆனா ஒரு உண்மையான ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? ஆரோக்கியமான வாரிசு தாங்க. எதிர்பார்ப்புகளை அடிக்க வைக்கிற நீங்க உங்க பிள்ளைங்களோட ஆரோக்கியத்தை வீணடிக்கிறீங்க. தேங்க்யூ.